ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிஜேபியின் கைகள்ல தான் சிபிஐ இருக்குன்னு வேற யாரும் சொல்லல, விஜயே சொன்னவர் தான். திமுகவை திட்டுறதுக்கு பயன்படுதுன்னா சிபிஐ நல்ல ஆள் இல்லை. இப்போ திமுக நம்மளை பழிவாங்க நினைக்குது அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அதே சிபிஐ தான் ஆபத் பாந்தவன். எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் விஜய். நான் அவர் வந்த முதல் நாளே சொன்னேன், ஆமாம் சூழ்நிலை மாறிடுச்சு, நான் அதிமுக பிஜேபி அங்கே வைக்கிற என்டிஏல போய் நான் சேர போகிறேன். விஜய் தாராளமாக சொல்லட்டுமே. நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு விஜய்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு ரெண்டு பேரும் விமர்சிக்கலாம், அது அவருடைய பாடு. இது வெற்றிங்கிறதுக்காக அப்போ நீங்கள் வெற்றி விழா கொண்டாட போகிறீங்களா? தாவேக்கா மாநிலம் முழுக்க அந்த 5 நிபந்தனைகள் வெளியிட்டார்ல, அப்போ விஜய் திருந்தவே மாட்டாரான்னு தானே தோணுது. இங்கிலீஷில் இருக்கிறத படிக்கிற அளவுக்கு விஜய்க்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல. அப்போ என்ன இந்த நிபந்தனை என்னப்பா? ட்ரம்ப் வந்தால் கூட இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. மோடி இங்கே பல தடவை வந்திருக்கிறாரு, இந்தியாவிலே பல நகரங்களுக்கு போயிருக்கார், அவர் வெளிநாடுகளுக்கு போனால் கூட இவ்வளோ பெரிய கண்டிஷன்லாம் போட்டது இல்லையா? அப்போ நமக்கு எதுக்கு இதுன்னு விஜய் கேட்டிருக்கணுமா கூட? அதை படித்து பார்த்து விஜய் வெட்கப்படணும். அங்கே 4 பேர் கொடியாட்டுறானே, அந்த 4 பேரில் 2 பேர் அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு போனவங்கிற உண்மை எடப்பாடிக்கு புரிஞ்சிருந்தா பொது வெளியில் அப்படி போட்டு உடைச்சிருக்க மாட்டார். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் நடந்த விஜயோட கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தவக்க சார்பில் ஆதவர்ஜுனா கேட்டது உச்சநீதிமன்ற குழு தலைமையிலான ஒரு விசாரணை அப்படிங்கிறது. சிபிஐ விசாரணை கேட்டது அப்படிங்கிறது பாஜக சார்பில் போட்டப்பட்ட ஒரு வழக்கு. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க தரப்புலன்னு கேட்டிருந்தாங்க. மொத்தம் 5 வழக்குகள். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர் அது போர்ஜரியான வழக்கு, அவங்க சம்மந்தப்பட்டவங்களே கேட்கல அப்படிங்கிற மாதிரி செய்தியும் இன்றைக்கி அதை உச்சநீதிமன்றத்திலையும் நம்ம அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதோட விஜயை ஒழிச்சிடலாம், இல்லை இதை ஒரு சாக்கா வச்சு விஜயை நம்ம அன்னைக்கு இழுத்துடலாம், இல்லை சிபிஐக்கு தள்ளி விட்டுட்டா நாம் செய்ய தவறிய விஷயங்களில் நாம் பொறுப்பேற்க தவறிய அல்லது பொறுப்பேற்க விரும்பாத விஷயங்களை அப்படியே மக்கள் மனசுல இருந்து மாற்றிடலான்னு தாவேக்கா நினைச்சிருந்தா அந்த விஷயம். இப்படி எல்லாத்தையும் நாம் களமாட வேண்டியது அரசியல் களத்தில். சட்ட நடவடிக்கைகளுக்குள்ளே இதை கொண்டு போகக்கூடாதுன்னு நான் முதல் நாள்ல இருந்தே சொல்கிறேன் நான். ஆனால் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தேகங்கள், திட்டமிடல்கள், சில எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சந்தேகமற்ற அல்லது பிஜேபியின் கைகளில் தான் சிபிஐ இருக்குன்னு வேற யாரும் சொல்லலை, விஜயே சொன்னவர் தான். 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அந்த அஜித்குமார் விஷயத்துக்காக நடந்த போராட்டத்தப்போ விஜயும் சொன்ன வார்த்தை தான். சிபிஐக்கு தள்ளுறாங்கன்னாலே அது 4-5 வருஷம் கடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இதே ஆதவர்ஜுனா இந்த 5 வழக்குகளில் ஒரு வழக்கின் பெட்டிஷனராக இருக்கிறாரு, அந்த ஆதவர்ஜுனாவுடைய கருத்தும் அதுவாக தான் இருந்தது. எல்லாம் அரசியல்வாதிகளுடைய பேச்சு. விஜய் ஒன்றும் நடிகர் விஜயெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவரும் அரசியல்வாதிங்கிற போது தங்களுக்கு எது வசதியோ அதைத்தான் யாருமே செய்வாங்க. விஜயும் அதுக்கு விதிவிலக்கல்ல, தாவேக்காவும் விதிவிலக்கல்ல. ஸோ அத்தனை அரசியல் ரீதியான சந்தேகங்கள், எதிர்பார்ப்புகளை தள்ளி வச்சுட்டு குறைஞ்சபட்சம் நியாயமாக நடக்கும், பிஜேபியின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தால் கூட அப்படின்றத எது கொடுத்துருக்குன்னா, அந்த சிபிஐ நடத்த போகிற விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையிலான குழு கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீதிபதியை தேர்வு செய்கிறதுல கூட அரசியல் பார்வை இருக்கலாம்லாம் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப காலமாக. அதுக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி அந்த குழுவில் மேலும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. தமிழ்நாடு கேடராகவோ அல்லது தமிழ்நாட்டை சேராதவர்களாகவோ அந்த 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் சந்தேகம் வரக்கூடாதோ அல்லது வர வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் தவிர்க்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இது தாவேக்கா தரப்புக்கு கிடைச்ச வெற்றி, திமுக கிடைச்ச தோல்வி அப்படின்லாம் நான் பார்க்க விரும்பல. அது அதுக்கான விஷயமும் அல்ல. இது வெற்றிங்கிறதுக்காக அப்போ நீங்கள் வெற்றி விழா கொண்டாட போகிறீங்களா? தாவேக்கா மாநிலம் முழுக்க அதை நடத்துவீங்களா, இல்லை கரூருக்கு போய் அந்த நிதி உதவியை கொடுப்பீங்களா? சரி, இது ஒரு 3 மாதம் சிபிஐ விசாரிக்கிற அந்த விசாரணை நிலை அறிக்கையை, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை இந்த கமிஷன் கிட்ட கொடுக்கணும். குழுக்கிட்ட 3 பேர் குழுக்கிட்ட போய் கொடுக்கணுன்னு இருக்கு. மாதம் கொடுங்கன்னு சொன்னாலே அது கரெக்டாக தீர்ப்பு, இன்னும் முழுமையான தீர்ப்பு வரல. குறைஞ்சது 3 மாதமாவது டைம் கொடுப்பாங்க. அப்போ இந்த 3 மாதத்துக்கு விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரா? வந்து தானே சார் ஆகணும். இன்னும் 4 நாளில் கரூருக்கு போக போகிறதா தகவல் வருது. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கதா தகவல் வருது. 17ஆம் தேதி போக போகிறதா. அது போயிட்டு வந்த பிறகு இங்கே நடந்த தவறுகள், இங்கே செய்ய தவறிய விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிற போது முன்னேற்பாடுகளை வேற மாதிரி பண்ணி அடுத்த பிரச்சாரத்தை அவர் தொடங்கணும்ல. அதுக்கும் இந்த சிபிஐ விசாரணைக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை, இருக்கக்கூடாதுங்கிறதான் என்னுடைய பார்வை.
அது தனி. இந்த சம்பவம் எதனால நடந்துச்சு, என்ன சூழல்ல நடந்துச்சு, இப்போ யாரையாவது ஒருத்தர் பின் பாயிண்ட் பண்ணி குற்றவாளியாக்க போறாங்களா? இல்லை. அந்த கூட்ட ஏற்பாடு பண்ண மதியழகன், இப்படி ஒரு இடத்துல போய் அனுமதி கொடுத்த காவல்துறை, இந்த 2 பேரும் பொதுவான ஒரு அடிப்படையில் தான் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்களே தவிர, மதியழகனை தூக்கில் போடுறதோ, தமிழ்நாடு அரசு மேலே ஒரு தலையில் குட்டி அந்த அரசை கவிழ்க்கிறதுக்கான எழுது, இல்லை நீ மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு ஒரு ஃபைண்டிங்ஸை கொடுக்குறதோ வேலை இல்லை. அது தனி சப்ஜெக்ட், அது தனியாக டீல் பண்ணட்டும். அது இனிமேல் வரும் காலங்களில் தாவேக்கா மட்டுமல்ல, எந்த இயக்கமும் எந்த அரசியல் கட்சியும் இது மாதிரி நிகழ்ச்சிகளை எப்படி நடத்தணும் நடத்தக்கூடாதுங்கிற எஸ்ஓபியை நோக்கி தான் அந்த விசாரணையுடைய இறுதி விஷயமும் வரப்போகுது. அவங்க சொல்றது பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்றவர் ஒருத்தர் போட்டு அஜய் ரஸ்தோகியை அவர் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு முடிஞ்ச வேலைன்னு போகிறதில்ல. அவர் சில ஃபைண்டிங்ஸை ஒரு வேளை கொடுக்கலாம். அந்த விசாரணை போகிற போக்கை பார்த்துட்டு இனிமேல் இப்படி நடத்தலான்னு அவர் அந்த அந்த வழக்கினுடைய இதில் பாதிக்காமல் இவர் சில ஃபைண்டிங்ஸை கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான். என்ன அவங்க ஐடியா வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை தனியாக டீல் பண்ணி விசாரணையை அனுமதிக்கட்டும், ஒரு பக்கம் நடக்கட்டும். விஜய் முதல்ல தான் என்ன செஞ்சோம் செய்ய தவறணும்னு ஒரு முழு சுய பரிசோதனை பண்ணாமல் அடுத்த கட்ட அரசியல் நகரம் அவர் செய்யவே கூடாதுதான் நான் அவருக்கான அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். இது அவருக்கே நல்லது. ஜெயிச்சிட்டோன்ட்டு நீங்கள் பழைய மாதிரி தான் நான் இருப்பேன், 12 மணிக்கு பிரச்சாரம்னு அறிவிச்சிருந்தா நான் மெட்ராஸ் வந்து 12:30 தான் கிளம்புவேன்லாம், அந்த சேட்டையெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. நீங்கள் தெரிந்து செய்திருந்தாலும், யாரோ சில பிரகஸ்பதிகள் சொல்லி கொடுத்து செஞ்சிருந்தாலும், இல்லை நிஜமாகவே வெள்ளந்தியா அப்பாவியா இயல்பாகவே அது நடந்திருந்தால் கூட, நம்மை போன்ற ஒரு பிரபலம், நம்மை காண துடிக்கிற ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற காத்திருக்கிற ஒரு சூழல்ல நாம இனிமேல் சாதாரணமாக செய்கிற காலதாமதம் கூட மற்ற எல்லா தலைவர்களும் செஞ்சால் கூட அவர்களுக்கு ஏற்படாத ஒரு விளைவு நமக்கு ஏற்படுதுங்கிறத மனசில் வச்சு விஜய் ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும்னு பார்க்குறோம். மற்றபடி அரசியல் நிலைப்பாடு சார் என்ன சார் பிஜேபி பக்கம் போயிடுவார் போல இருக்கே, ஒரே விவாதமாக இருக்குது. ஏன் போனால் என்ன, போங்க, அதுக்கப்புறம் அந்த மக்கள் இடம் போடட்டும். அப்போ விஜயனுடைய முகத்திரையை கிழிப்பாங்க, இல்லை அவருடைய புத்திசாலித்தனத்தை 2 பேர் பாராட்டுவான். என்ன இருந்தாலும் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தார்னு 2 பேர் பாராட்டலாம். அப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு 2 பேர் விமர்சிக்கலாம். அது அவருடைய பாடு. அரசியல் நிலைப்பாடு நீங்கள் என்ன வேணாலும் எடுங்க. ஆனால் அரசியல் நிகழ்வுகளை நடத்துகிற போது எப்படி நடந்துக்கணும்னு சில பாடங்களை விஜயும் கற்றுக்கணும். காவல்துறை தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு விஜய் அப்படியே இருப்பாரா? அது சிஸ்டத்தில் நடக்கிற ஓட்டைகளை குறைகளை சரி பண்ணுறதுக்கு 1000 மெக்கானிசம் இருக்குது. ஆனால் விஜய் என்கிற தனிநபர் செய்கிற தவறு அரசியல் ரீதியாக அவர் மேலே ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இம்பேக்டை ஏற்படுத்தும். இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் பேசும்போதே சொல்லியிருக்காரு சிபிஐ மேலே ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. மாதிரி இப்போ வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாங்க சார். நமக்கு வேணும்னா அது சிபிஐ, நல்ல சிபிஐ, நமக்கு வேண்டாம் எரிச்சல் வரும்னா திமுகவை திட்டுறதுக்கு அவர் பார்வையில் திமுக எதிர்நிலை எடுத்துட்டாரு. திமுகவை திட்டுறதுக்கு பயன்படுதுன்னா சிபிஐ நல்ல ஆள் இல்லை. இப்போ திமுக நம்மளை பழிவாங்க நினைக்குது அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அதே சிபிஐ தான் ஆபத் பாந்தவன். எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் விஜய். நான் அவர் வந்த முதல் நாளே சொன்னேன், இவர் ஒன்றும் பெருசாக வித்தியாசமெல்லாம் இருக்கும். அரசியலில் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். விஜய் விதிவிலக்கு அல்ல. இப்போ இந்த சிபிஐ வேணும்னு விளக்க தொடுத்ததே வந்து பாஜக சார்பிலையும் அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல மனுவிலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஏடிஎம்கே பின்னாடி இருக்குங்கிறதையும் தகவல்கள் வந்திருக்கு. இல்லை சில பேர் உதவி பண்ணிருக்கலாம். அந்த உதவியை நீ யாருமே பண்ணாதீங்க, விஜய் கிட்ட யாரு கிட்ட போயிடாதீங்க, வேணாம்ப்பா ஏதோ பண்ண, அப்படிலாம் நம்ம யாரும் தடுக்கல. நீங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு விஜய்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கொள்கை எதிரினா கூட போயிடுவீங்களா? ஓகே, அது நான் திருப்பி சொல்கிறேன் சார், அது விஜயினுடைய உரிமை, தாவேக்காவோட உரிமை. ஆமாம், போன 10ஆம் தேதி வரைக்கும் நான் பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னேன், 11ஆம் தேதி சூழல் மாறிடுச்சு, நான் என் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டேன் சொல்லட்டுங்கிறேன். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லணும், திரைமறைவில் செய்யக்கூடாது, மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், சூழ்நிலை மாறிடுச்சு, நான் அதிமுக பிஜேபி அங்கே வைக்கிற என்டிஏல போய் நான் சேர போகிறேன், விஜய் தாராளமாக சொல்லட்டுமே. ஆனால் ஏதோ தன்னை ஒரு நியாயவான் மாதிரியும் யோக்கியமானவர் மாதிரியும் அப்படி காமிச்சுக்க முயலக்கூடாதுங்கிற. இயல்பா இருந்தாலே தமிழ்நாட்டு மக்கள் எந்த முடிவையும் அவங்க ஏத்துப்பாங்க, எடை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தேர்தல் முடிவுகள் வேறையா இருக்கலாம். அவங்கள முட்டாளா நினைச்சுக்கிட்டு இவர் புத்திசாலியா நினைச்சு எதுவும் செஞ்சார்னா தான் அம்பலப்படுவார்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடியே வந்து திமுக சார்பில் எழுதினவங்க எல்லாருமே இந்த சிபிஐ கிட்ட போச்சுன்னா விஜய் பாஜக பிடியில் போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே முன்னாடி அமித்ஷாவும் பார்த்தீங்கன்னா தவாக்கா வந்து பாஜக வெளிப்படையாகவே இதுதான் விஜய்க்கு சரியான நேரம், என்டிஏக்கு போயிருங்க, பூச்சாண்டி வருதுன்னு குழந்தைய காட்டுற பயப்படுத்துற மாதிரி, ஐயோ திமுக வருது சீக்கிரம் என்டிஏக்குள்ள போயிருங்கன்னு, அது பிள்ளை பிடிக்கிற வேலையா இல்லை நிஜமான அக்கறையா? அப்போ ஒரு சூழல், ஒரு சின்ன சம்பவம், ஒரு துக்கமான துயரமான சம்பவத்தினால நீங்கள் பெரிய கொள்கை முடிவு எடுப்பீங்களா? இல்லை அந்த சம்பவத்திலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதை எப்படி எதிர்காலத்தில் எதிர்கொள்ளணுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு இன்னும் வீறு கொண்டு போவீங்களா? விஜயினுடைய நடவடிக்கைகளை மக்கள் இப்படின்னு தான் எடை போடுவாங்க. என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அவர் வாயிலிருந்து என்ன எந்த வார்த்தையும் வரலை. என்னை விஜய் தரப்பு ஆட்களோ சந்திக்கவில்லைன்னு குருமூர்த்தி மட்டும்தான் மறுத்தார்.
விஜய் தரப்புல கள்ள மௌனம் தான் சாதிக்கிறாங்க. ஆனால் ஏதோ நடந்திருக்குங்கிறத மதுரை ஹைகோர்ட்டில் தொடங்கி சென்னையில் அவங்க ஆஜராகவே இல்லை. மதுரை ஹைகோர்ட்டு கிளையில் வாதம் பண்ண போதும் டெல்லி வழக்கில் நேரடியாகவே வாதத்தை முன் வச்சவங்களும் யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில் பிஜேபி உதவி இருக்கிறாங்க. கரூரில் இந்த நாங்கள் பெட்டிஷனே தாக்கல் பண்ணலை, இது சிபிஐ கேட்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னா 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அதில் ஒரு ஆள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினதே அதிமுக நிர்வாகி ஒருத்தர்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிஜமாவே விஜய் மேலே ஒரு சக அரசியல் கட்சின்னு பார்வை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுவோம், திமுக உதவி பண்ணாது, அவங்களுக்கு இது புதுசு, இந்த பயலுகெல்லாம் சின்ன பயலுங்க அப்படின்னு ஒரு நல்ல மனசோட கூட அந்த அதிமுக நிர்வாகி அந்த வேலையை பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா அவர்கிட்ட கேட்டிங்களா? அவர் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்களா? இப்போ அவர் என் வீட்டை விட்டு போய் 8 வருஷம் ஆச்சுன்னு அந்த அம்மா சொல்லுது. அதெல்லாம் கரெக்டாக கேட்டிங்களாப்பா? இந்த மனு சிபிஐ கேட்டு தான் போகிறதுன்னு அவர்கிட்ட தமிழில் எடுத்து சொன்னீங்களா? இதெல்லாம் ஒரு தலைவர் கேட்டிருக்கணும். இன்னைக்கு ஏதோ தீர்ப்பு வந்துடுச்சு, விஜய் தரப்புக்கு வெற்றி, அவர் வைத்த வாதம் நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது, நியாயம் ஜெயித்து விட்டதெல்லாம் கோஷம் போடுறதுக்கு முன்னாடி அதே உச்சநீதிமன்றத்தில் தலைக்குனிவையும் விஜய் சந்திக்கிறார். ஏன்னா யாரோ ஒருவர் அல்ல, இந்த மனுவை போட்டது நாங்கள் இல்லைன்னு சொல்றது திமுக உறுப்பினரோ அதிமுக உறுப்பினரோ அல்ல, தாவேக்காவினுடைய அனுதாபிகள், அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் சொல்லப்படுற குடும்பத்தில், அந்த கட்சிக்காக ஒரு உயிரை பறிகொடுத்த குடும்பத்திலிருந்து ஒரு குரல் வருது, நாங்கள் இதுக்கு கையெழுத்து போடலைன்னு. இதுக்கு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டியவர் விஜய் தான். எனக்கு எதுவுமே தெரியாத ஒதுங்கி ஓடுறாருன்னா நான் திருப்பி சொல்கிறேன், விஜய் இன்னும் அரசியலில் கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு. அதுவும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கட்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிறாங்க. அங்கேயே தெரியட்டுமே யார் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினா, என்ன சொல்லி வாங்கினாங்க, அதெல்லாம் வெளியில் வரட்டும். தவக்காரங்க இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டாடுறாங்க, அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தங்கள் தரப்பு ஜெயிச்சிடுச்சுன்னு பார்க்குறாங்க. அது வெறுமனே சிபிஐக்கு போயிருந்தால் கூட திமுக கொஞ்சம் கூட யோசிக்கலாம். ஏன்னா இதை காரணம் காமிச்சு அரசியல் ரீதியாக போவாங்களா, இல்லை தமிழ்நாடு அரசு வேணும்னே சீண்டுவாங்களான்னு. அவர் யாரோ என்ன கேரக்டரோ தெரியாது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறவர்கள்னாலே நமக்கு ஒரு இயல்பான ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது. குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தால் கூட நம்மளுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். அந்த தலைமை நீதிமன்றத்தில் நீதிபதியாக ஒரு 5 ஆண்டு காலம் இருந்த ஒருவர் நியாயத்தை மீறி நடந்துக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே ஒரு பார்வை பார்த்து அவரை சூஸ் பண்ணியிருந்தா கூட அதே கமிட்டியில் 2 ஐபிஎஸ் சர்விங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற போது 3 பேருமா அப்படி தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்லாம் யோசிச்சு வர்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை உயிரோட்டமாக நாமளும் வச்சிருப்போம், மக்களுக்கும் அதை கடத்துவோம். ஏன்னா எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டால் எதுவுமே நடக்காது சார் இந்த நாட்டில். ஏதாவது ஒன்று நம்பி தானே சார் ஆகணும். அது 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போடலான்னு இருக்காங்க. நான் தமிழ்நாடு கேடராக இருக்கணும், தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை யாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சார்பாகவோ யாரும் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட வேண்டாங்கிற ஒரு ப்ராட் மைண்டில் தான் அதை பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கண்டிஷன் வேறு மாதிரி ஆங்கிளில் போடலை. அது வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக அவர்கள் கண்காணிக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம். அதை தாண்டி வேறு அர்த்தம் அதில் கற்பிக்கக்கூடாது. நான் அப்படி பார்க்கவும் இல்லை. அந்த 2 பேரை யார் நியமிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நடைமுறைப்படி பார்த்தா அந்த நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கார் இல்லையா, அவருடைய ஒப்புதலோடு தான் அது நடக்கும். அவர் அரசுக்கு சொல்லுவார், மத்திய அரசுக்கிட்ட கேட்பார், லிஸ்ட்டு கொடுங்க, நான் 2 பேரை சூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இதெல்லாம் திரைக்கு பின்னாடி நடக்கிற ப்ரொசீஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்கிற மாதிரி அது அன்றாட நடவடிக்கைகள், அதெல்லாம் இயல்பாக இருக்கிறது தான். ஒன்னொன்றுக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஃபைல் இப்போ எங்கே சார் மூவ் ஆயிருக்கு, அண்டர் செக்ரட்டரிலேருந்து அடுத்த செக்ரட்டரிக்கு வந்துச்சா சார் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. நடக்கும், அது ஒரு பக்கம் நடக்கட்டும், நம்ம அரசியல் ஒரு பக்கம் நடக்கட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாடு அரசு சார்பில் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்புறம் உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி குழு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அது 2மே செயலிழந்து விட்டதாக தான் அர்த்தம். அவங்க இனிமேல் தொடர்ந்து செயல்பட முடியாது. இந்த தீர்ப்பில் விசாரணையிலுமே உயர்நீதிமன்றத்தில் இந்த செந்தில்குமார் தலைமை அந்த ப்ரொசீஜரல் எரர் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது கொடுத்ததுங்களா இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துடுச்சு. இப்போ பதிவாளர்கிட்ட அந்த விளக்கத்தை கேட்டிருக்காங்க. ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார் இது விளக்கம் சொல்லணும். ஏன்னா அந்த ஜட்ஜி அவரே போய் பெட்டிஷன் போட மாட்டார். பதிவாளர் மூலமாக தான் அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணி போய் சொல்லுவார், எந்த சூழலில் நான் அந்த வழக்கை எடுத்தேன், எந்த சூழலில் இது கிரிமினல் வழக்காக பட்டியலிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அது இப்போ ரெஜிஸ்ட்ரார் போய் பதில் சொல்லுவார். இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காரு 2 மனுக்கள் போர்ஜரியான மனுக்கள் அப்படின்னு சொல்லி, அது விசாரணைக்கு நாங்கள் கணக்கில் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கிட்டு சிபிஐ அதையும் விசாரிக்கட்டும்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அதில் போய் ஆதாரங்களை கொடுக்கட்டும். அந்த பெண்மணியும் அந்த செல்வராஜ்னு நினைக்கிற ஒரு பெட்டிஷனர் அவரும் போய் சொல்லுவாங்கல்ல, ஆமாம் சார் என்னை யார் பார்த்தா, என்ன சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, அப்புறம் பேப்பர் படித்து பார்த்தா சிபிஐ நான் கேட்டதெல்லாம் வருது, எனக்கு அது என்னன்னு தெரியாது, இதெல்லாம் அவங்களும் சொல்லட்டும். சிபிஐ விசாரணைங்கிறது ஒருவேளை நல்லதா சார். ஆதவர்ஜனா சொன்ன கருத்தை நானும் வழிமொழிகிறேன். நீதி நிலைநாடு உண்மைகள் வெளிவருங்கிறார். உண்மை வரட்டுங்கிற நயினா நாகேந்திரன் ஒரு கருத்தை சொன்னார். 41 பேருமே கொலை செய்யப்பட்டாலுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொன்னார். அவரை கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிற நான். விசாரிங்க. இந்த சமூக வலைதளங்களில் ஒரு முறைக்கு மேல்
சில்மிசம் செஞ்ச நபர்கள் சில பதிவுகள் போட்டிருப்பான்ல, அல்லது தெரியாமல் போட்டுட்டோம்னா ஒரு தடவை. அதனால தான் ஒரு முறைக்கு மேலே நான் ஒரு சேஃபாக ஒரு விஷயத்தை வைக்கிறேன். ஒரு 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 ஸ்லாப் மாதிரி. ஒரு தடவை யாருமே தெரியாமல் செய்வோம். 2வது தடவை அதே லைனில் அதே அர்த்தத்தில் ஒருத்தன் பதிவு போகிறான்னா அது சேட்டைன்னு அர்த்தம், அல்லது எந்த விளைவையும் நான் எதிர்கொள்ள தயாருங்கிற துணிச்சல்னு அர்த்தம். அந்த நபர்களை பூரா சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு அம்மா பேட்டி கொடுச்சுல, கழுத்தை நெரிச்சே 2 பேரை கொண்டாங்கன்னு. அந்த அம்மா எல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க, வாமா யாரு கொண்டா, எங்கே பார்த்து, அந்த நெறிப்பட்ட ஆட்கள் எங்கே, அந்த 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வாங்கி இவங்களும் பார்ப்பாங்க. டீஹைட்ரேஷனில் செத்துருக்காங்க பல பேர்னு மதுரை ஹைகோர்ட் கிளையில் அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சொன்னார். அதை படித்து பார்த்து விஜய் வெக்கப்படணும். டீஹைட்ரேஷன்னா என்ன, எதனால் அவர் குடிக்க தண்ணி இல்லாமல் செத்துருக்கான். அப்போ நம்ம தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்கலாம், இனிமேலாவது செய்வோன்னு நான் திருப்பி சொல்கிறேன் சார். இந்த விசாரணை இதெல்லாம் ஒரு பக்கம் சார், இந்த சட்ட நடவடிக்கைகளுக்குள்ளேயே போகாமல் நான் மனிதாபிமானம் உள்ள நபர் தான் விஜய்ங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நடிகராக இருக்கிற போலேருந்தே பல உதவிகள் பண்ணியிருக்கார் பல பேருக்கு. ஆனால் அரசியல் எந்த மனுஷனையும் நச்ச புகுத்திடும். விஜய் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன் நச்ச புகுத்திடுன்னு சொல்கிறேன்னா, எந்த தலைவரும் தன் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டான்னு முதலமைச்சர் சொன்ன பிறகு அதே முதலமைச்சர் அடுத்த நாள் இவர் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் என்ன பழி வாங்குறீங்கிறார். அப்போது அது விஜய் மனசில் புகுந்த நச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டாலினை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. என்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டால் நான் ஒரு 10 விஷயம் செய்வேன். இந்த அரசில் இதெல்லாம் நீங்கள் கிழிக்கலாம், கூப்பிட்டு கிழிங்க, ஸ்டாலின் முகத்திரையை கிழிங்கன்னு நம்மளாம் சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயத்தில் முதலமைச்சர் என்ன பழிவாங்க நினைக்கிறாருன்னு சொல்கிறது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? ஸோ இந்த சேஷ்டைகளை எல்லாம் விஜய் விட்டுட்டு முதல்ல வெளியில் வரணும் தான் நம்ம சொல்கிறோம். முன்னேற்பாடுகள், அடுத்த ஊருக்கு போகிற போது என்னவெல்லாம் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு எப்போ விமர்சிக்கணும், அவருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் கற்றுக்கணும். ஒரு நாளும் ஒரு நிகழ்வுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்க தவறிட்டு அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன், நான் என் வழியில் தான் போவேன்னா விஜய்க்கு ஒரு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்ட வேண்டும்னு நான் கேட்டேன். நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி விஜய் வந்து பாஜக பிடிக்குள்ள மாட்டுவாரா? இல்லை, இது கணிக்கிறதுலாம் இல்லை சார். அதாவது அரசியலை வெக்கம் கட்டது சார். யாருக்கும் வெக்கம் கிடையாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஒரு காரணத்தை கொண்டாந்து மேலே வச்சுட்டு இதற்காக நாங்கள் எதற்கும் தயார்ட்டு நம்மளை முட்டாளாக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், விஜய் விதிவிலக்கு அல்ல. என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே. அப்படி நான் பிஜேபியோடு போக தயார்னு சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி அவர் வந்து பேசுவார்னு அதையும் பார்ப்போங்கிறேன். நான் ஏதோ போகக்கூடாது நான் பயமுறுத்தலை. ஏன்னா அவர் தான் சவால் விட்டார், என்னை பார்க்க வச்சார், என்னை கேட்க வச்சார். அதனால் நான் அதை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்குது. ஊழல் செய்து விட்டு அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட்டணி வைக்கிறதுக்கு நாம கிடையாது. நாம தமிழக வெற்றி கழகம், அவர்கள் அதிமுக அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. நாம பண்ண மாட்டோம்னு சொன்னவர் யார்? விஜய். அந்த விஜய கேள்வி கேட்கிற உரிமை, அதற்கு மாறாக அவர் நடந்து கொள்கிற போது நடந்துக்கிட்டானா அது எனக்கு இருக்குல்ல. விஜயை பார்த்து கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு, நாம கேட்கணும். உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த உத்தரவை ஏன் பிறப்பிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் நடந்த காரணங்கள் ஒன்று சொல்லுது, இன்னொன்று நடந்த சம்பவங்கள்னு சொல்லுது. அதில் முக்கியமாக விசாரணையில் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்படி இவ்வளோ அவசரமாக பண்ணப்பட்டதுங்கிறது கேள்வி எழுப்பியிருந்தாங்க. வந்து 39 டாக்டர் கிடைச்சிட்டாங்கன்னா கூட 39 மேசை இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. வந்து தீர்ப்பில் முழு தீர்ப்பை நம்மளும் படித்து பார்ப்போம். அதுக்கான விளக்கத்தை சிபிஐ விசாரணையில் அவங்களும் சொல்லுவாங்கல்ல. எதுக்காக மாற்றிருக்கோன்னு இதை ஒரு சந்தேகமாக வச்சு மாற்றிருக்காங்கல்ல. அவங்க தமிழ்நாடு அரசு விளக்கம் சொல்ல போகிறாங்க. அதே நாளில் சேலத்தில் ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருந்தது. அதனால தான் 2 மணி நேர பயணத்தில் அவங்க வந்து சேர முடிஞ்சது. இன்னொன்று சார், நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டத்தை நைட்டெல்லாம் பண்ணீங்க அப்படி இப்படின்றோம். லாண்ட் ஆர்டர் ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தா இது மாதிரியான அசம்பாவிதங்களில் ஒரு உயிரோ சில உயிர்களோ பல உயிர்களோ போயிடுச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போய் அடக்கத்தை பண்ணுறாங்களோ சமூக அமைதிக்கு அது நல்லது. லாண்ட் ஆர்டரை கடைபிடிக்கிறதுக்கு, அதை அமல்படுத்துறதுக்கு 1000 வக்கனையாக நம்ம கேட்கலாம். ஒருவேளை ஏதோ பாடியை வாங்காதீங்கன்னு எவனோ ஒருத்தன் போடுறான், ஒரு ட்விட்டை போடுறான், ஏதோ பரவிடுது. 41 பாடி எப்படி கொண்டு கொடுத்து எத்தனை ஊர்வலத்தில் சார் நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க? இது நெரிசலில் நடந்த ஒரு அசம்பாவிதம். அது சட்டம் ஒழுங்கு கெட்டு பல அசம்பாவிதங்களுக்கு அது அடிப்படையாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம வாய்கிலேயே பேசலாம், சில பேர் கேட்கலாம் எப்படி நடத்துனீங்கன்னு. அது கண்டிப்பாக வீடியோ எடுத்திருப்பாங்க. வீடியோ எடுக்காமல் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்காது. ஏன்னா பல பாடங்கள் இருக்குது. உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை பல விஷயங்களில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சர்ச்சைக்குரிய மரணங்களை வீடியோ எடுக்கணும். அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க, எடுத்து காட்டுட்டுப்பேன். அதில் சந்தேகம் இருந்தால் காவல்துறை தப்பு பண்ணியிருந்தால் தாராளமாக அவங்க தண்டிக்கப்படணும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. வேலுச்சாமிபுரத்தை ஏன் கேட்டேன்னா அதை நியாயப்படுத்தி, ஏன் கேட்டேன் ஏன் கொடுத்தேன்னு 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. ஏதோ மதியழகன் மேலே மட்டுமே நீங்கள் சுமத்திட முடியாது. இத்தனை 1000 பேர் வர்றாங்க, 5 ஊரில் பார்த்துட்டாங்கல்ல. அப்போ சென்னையிலேருந்து காவல்துறை மேலிடம் என்ன அறிவுரை கரூருக்கு கொடுத்துச்சு? கேள்வி வரும்ல. அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். தப்பு பண்ணியிருந்தால் அவர்களும் கண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக்கிடணும் தான் விஜய்க்கு சொல்கிற அதே ஒரு அறிவுரை
காவல்துறைக்கும் பொருந்தும். நான் ஏன் விஜய் மேல ரொம்ப கரிசனமா அல்லது அதிகமா பேசுறோம்னா, நான் திரும்ப சொல்றேன், காவல்துறை என்பது ஒரு சிஸ்டம். அதுக்கு பல மெக்கானிசம் இருக்கு சரி பண்றதுக்கு. எங்க ஆயில் போடணும், எங்க போல்ட்டை மாத்தணும், எங்க டோட்டல் இன்ஜினையே மாத்தணுன்றதுக்குலாம் பல விஷயம் இருக்கு. ஆனா விஜயனுடைய ஒவ்வொரு அசைவும் அவர் மீதான அரசியல் பயணத்துல, அவர் மீதான அரசியல் செல்வாக்குல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இங்க சார் நான் சரியாதான் சார் சொன்னேன், டிஐஜி தான் சார், டிஐஜி எல்லாம் ஓகே சார், ஐஜி தான் சார், நான் இங்க காட்டி கொடுப்பதற்கோ நிஜங்களை சொல்வதற்கோ வெவ்வேறு அந்த ஹைரார்கி இருக்கு. ஆனா இங்க விஜய் என்கிற ஒரே நபர் தான். நீங்க செஞ்சீங்களா செய்யலையா, சரிதானா? அந்த ஒரு கேள்விதான். எதுவா இருந்தாலும் அவர் மேலதான் இம்பாக்ட் இருக்கும், அவருடைய செல்வாக்குல தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நான் சொல்லி காட்ட விரும்புறேன். மற்றபடி ஒரு கமிஷன் ஒரு ஒமிஷன்னா ரெண்டுமே தப்பு தானே, ரெண்டு தரப்புமே செஞ்சாங்கன்னு தானே எல்லாரும் அதை சொல்றோம். அதை கிரிமினல் குற்றமா கூட நம்ம சொல்ல விரும்பலையே. விஜய் தார்மீக பொறுப்பெடுக்கணும்னு தான் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை கூட செய்யாம என்னை பழி வாங்குறீங்கன்னு வந்த வெளியிட்ட வீடியோவை இப்படியா வெளியிடுவாங்க? அது வெளியிடாமே அவர் இருந்திருக்கலாம். இதையும் விஜய் பரிசீலிக்கணும். அதுமாதிரி அந்த தீர்ப்பு சம்பந்தமாக வழக்கறிஞர் விஜயன் சொல்கிற கருத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப அவசரமாக கொடுத்துட்டாங்க, விசாரணையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கடல எப்படி பாரபட்சமான ஒரு தர்க்க ரீதியான வாதம். ஒரு வழக்கறிஞராக, மூத்த வழக்கறிஞராக அது அவருடைய பார்வை. தீர்ப்பை தாராளமா எல்லாருமே விமர்சிக்கலாம், நீதிபதிகளை தானே விமர்சிக்க கூடாது. அவருடைய பார்வை அவர் சொல்லியிருக்கிறார். வழக்கறிஞர் வில்சன் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இடைக்கால தீர்ப்பு தான், ரத்தாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது நடந்த பிறகு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது நாடு இது. கீழ்கோர்ட்டு கொடுக்கறத ஹைகோர்ட்டு உறுதி பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணோம். உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டு கொடுக்குற உத்தரவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணோம், உறுதி பண்ணோம். எல்லாமே நடக்கும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை அவர்களிடமே போய் நீங்க இதுல தப்பு இருக்குன்னு சொன்னா அதை கியூரேட்டிவ் பெட்டிஷன், அதெல்லாம் அதுவும் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் சட்ட அமைப்புல அதுவும் ஒரு அங்கம். ஒன்றுனா போய் நம்ம இப்போவே விவாதிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் விஜயனுக்கு சொன்ன அதே தான் வில்சனுக்கும் பொருந்தும். அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க பார்வையில் இந்த தீர்ப்பை பார்க்குறாங்க. நடக்கிறது ஒரு பக்கம் நடக்கட்டும். அரசியல் நடவடிக்கைகள் எப்படி நடக்கணும், பொதுமக்களை பாதிக்காமல் எப்படி இருக்கணும், அதுக்கு அரசியல் கட்சிகள் எப்படி பொறுப்பெடுத்துக்கிடணும், அப்படிதான் நாம கருத்து சொல்ல முடியும். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு, ஆனால் சிபிஐ மேலே அந்த நம்பிக்கை இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கட்சிகளுமே சிபிஐ இன்னைக்கு விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை போய் பிஜேபியும் சிபிஐ விமர்சிச்சாங்க. பிஜேபியுடைய ஆட்சி காலத்துல காங்கிரஸ் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் எல்லோருமே சிபிஐ மேல நம்பிக்கை இழந்துதான் நிற்கிறாங்க. அதனாலதான் இந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்புல, அந்த குழுவின் கண்காணிப்புல இது நடக்குங்கிற போது கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம்னு நான் சொல்றதுக்கு காரணம் அந்த செக்கு தான். முதல்ல கரூர் சம்பவம் நடந்த உடனே அது ஒரு சதி அப்படின்னு தான் ஆதவர்ஜுனா சொன்னார். அது குறிப்பாக திமுகவோட சதின்னு சொன்னார். ஆனால் இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த கருத்தை எதுவும் அவங்க வைக்கல. இல்லை, மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போதே புசி ஆனந்த் தன்னுடைய முன்ஜாமீன் மனுவில் அந்த வாதத்தை வச்சார். ஒன்று மதியழகன் தான் பொறுப்பு, நான் எதுவும் செய்யலைன்னாரு. இன்னொன்று நடந்தது விபத்துக்கு நான் எப்படி காரணமாகும் அப்படின்னு அவர் அங்கேயும் வெளிப்படையாக சொன்னார். தாவேக கட்சி சார்பில் அவங்களும் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய சீனியர் அட்வொகேட் அவர் கோபால் சுப்ரமணியன் நினைக்கிறேன், அவர் பேசுகிற போது ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்லுவாங்க. தாவேக்காவா தன்னை இது பண்ணிக்கிட்டு இது விபத்து தான்னு சொன்னாங்க. அப்போது அதனால தான் சொன்னேன், விஜய் ஒன்றும் மாறுபட்ட அரசியல்வாதியோ மாறுபட்ட தலைவரோ அல்ல. நான் திரும்ப 1000 தடவை சொன்னேன். அப்படி சொன்னால் மக்களே ரசிகர்களே நம்பாதீங்க. ஆனால் அவரும் ஏதோ நல்லது செய்யணும்னு வந்திருக்காருங்கிறத நான் ஏற்றுக்குவேன். நான் புது மாதிரியான அரசியல்வாதின்னு சொன்னால் யாரும் நம்பாதீங்க. நீங்கள் வெளியில் சதியம்பிங்க, உள்ளே போய் விபத்தும்பீங்க. அப்போ எல்லாரும் மாதிரி தான் நீங்கள். உங்ககிட்ட என்ன மனசாட்சி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது, என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது. அப்போ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும், உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் நிலைப்பாட்டை எடுப்பீங்க. அது சராசரி அரசியல்வாதிகள் செய்கிற காரியத்தை விஜயும் செய்திருக்கிறார். அதுக்காக அவரை தனியாக தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல்னாலே அப்படிதான். விஜய் ஒன்றும் மாறுபட்ட தலைவர் அல்லங்கிறத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படி அவர் சொன்னால் அதில் உண்மையும் இல்லை, அது அப்படி அவரால் இருக்கவும் முடியாது. சட்ட ரீதியாக அப்படிதான் ஸ்டாண்ட் எடுத்தாகணும். ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் விஜய்கிட்ட எதிர்பார்த்தேன்னா, சார் நீங்கள் ஒரு வழக்கு வந்துடுச்சு, சட்ட ரீதியாக ஒரு பெயில் வாங்கணும் அல்லது ஏபி வாங்கணும்னா நடக்கட்டும், வெளியில் வரட்டும், நம்ம அதை பற்றி ஆட்சேபனை சொல்லலை. அதில் ஒரு கருத்தை தாவேக்காவுடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போன உடல்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த நெரிசலில் சிக்கி இறந்தவங்க தானான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னார். விஜய் குறுக்க அல்லது அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது லைவில் வந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு நைட்டு அடுத்த ஒரு ட்விட்டு போட்டு, எங்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் சொன்ன கருத்து சட்ட ரீதியான பார்வையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் என்னை பார்க்க வந்தவங்க தான், அவங்க துக்கத்தில் பங்கெடு, ஏதாவது ஒரு வார்த்தை விஜய்ங்கிற மனிதாபிமானமிக்க மனுஷன் சொல்லியிருக்கணுமா கூடாதா? அப்புறம் என்ன சார் அரசியல், எதுக்கு சார் உங்களுக்கு இந்த அரசியல்லாம், உங்களுக்கு எதுக்கு இந்த ஆட்சி? அப்போ அதிகார அரசியல் நோக்கிய பயணத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, யாரை வேணாலும் தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? அரசியல்வாதி அதைத்தான் செய்வான். அப்போ அந்த அரசியல்வாதிகளில் 10 ஓடு 11 தானா நீங்கள்? விஜயனுடைய மனசாட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும்.
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமான அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஓட்டுக்காகவாது போய் அந்த மக்கள்கிட்ட நிற்பாங்க. வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் போகலை. வந்து இல்லை, அது வீடியோ கால் முழுக்க முழுக்க அவர் மட்டுமேன்னு சொல்லலை, அவருக்கு இது ஒரு புது அனுபவம் தான் சார். அந்த பதட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பதட்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஆணவமா திமிரா நடந்துக்கவும் கூடாது. இந்த பதட்டத்திலேயே இருக்கிறேன், நான் துக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு திமிரா ஒரு வீடியோ போடவும் தான் இவ்வளவு விமர்சனத்துக்கு ஒரு ஆளானார். மற்றபடி அவருக்கு கை தூக்கி விட பல பேர் தயாரா இருந்தாங்க, இருந்தோம், நாம் உட்பட. இது பரவாயில்ல, நீங்க ஒன்றும் திட்டமிட்டு போகல. மதுரையில் சென்னையிலேருந்து லேட்டாக தான் கிளம்புனாரு. இன்னைக்கு 40 பேரை பழி வாங்கிருந்தா கிளம்பியிருப்பாரு? இல்லை சார், நல்ல கூட்டம் கூடணும் அப்படிலாம் ஒரு தலைவராக, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக எல்லாம் யோசிச்சிருப்பாரு. யார் உயிரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு? யாருமே அப்படி நினைக்கல சார். விஜய் அப்படி நினைச்சாருன்னு முதலமைச்சருமே அப்ப நீங்களாவே ஒரு சுய பச்சாதாபத்தை தேடிக்கிற ரைட்டு, சுய பச்சாதாபம் இருக்கட்டும், ஒரு பதட்டத்தில் இருக்கிறீங்க, பயத்தில் இருக்கிறீங்க. புது இந்தியாவிலேயே எந்த அரசியல் நிகழ்ச்சி நடக்காத நிகழ்ச்சி உங்க நிகழ்ச்சியில் நடந்துருச்சு, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனா நீங்க ஒரு துளி கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறது தான் நம்ம சுட்டி காட்டுறோம். மற்றபடி விஜய் இதுல இருந்து மீண்டு வரட்டும்னு தான் நம்ம அவருக்கான ஒரு தைரியத்தை கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோம். திருந்தியும் வரணும், மீண்டும் வரணும். திரும்ப கரூருக்கு போறதுக்காக அவர் ஒரு அந்த 5 நிபந்தனைகள் வெளியிட்டார்ல, அப்ப விஜய் திருந்தவே மாட்டாரான்னு தானே தோணுது. நிச்சயமா அந்த 5 நிபந்தனையில ஒரு வரியை கூட, ஒரு வார்த்தையை கூட விஜய் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் நேர்மையானவர்களாக இல்லை, அல்லது உங்களை படுகொலியில் தள்பவர்களாக, உங்களை புத்தியற்றவராக, உங்களை கேலி பொருளாக மக்கள் மத்தியில் நிறுத்துவர்களாக இருக்கிறார்களோங்கிற சந்தேகம் பொதுவெளியில எழுந்திருக்கு. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், விஜய் உஷாரா இருக்கணும். தமிழ்ல தானே இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கிறத படிக்கிற அளவுக்கு விஜய்க்கு இங்கிலீஷ் நாலேஜும் இருக்குல்ல. அப்ப என்ன இந்த நிபந்தனை என்னப்பா? ட்ரம்ப் வந்தா கூட இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்களே. மோடி இங்க பல தடவை வந்திருக்கிறாரு, இந்தியாவிலே பல நகரங்களுக்கு போயிருக்கார், அவர் வெளிநாடுகளுக்கு போனா கூட இவ்வளவு பெரிய கண்டிஷன்லாம் போட்டது இல்லையா? அப்ப நமக்கு எதுக்கு இதுன்னு விஜய் கேட்டிருக்கணுமா கூடாது? அது ஒரு, அதாவது நிபந்தனைன்னு விஜயினுடைய உயிரும் உடலும் பாதுகாக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதை ஒரு கேலிக்குரியதா நகைச்சுவை ஆக்கிட்டார்ல. அப்போ விஜய் திருந்துற மைண்ட்லேயே இல்லையான்னு தானே சார் நம்ம ஒரு ஆதங்கமாக கேட்க தோணுது. இந்த சேட்டை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்துட்டு இருப்பீங்க? தயவு செய்து நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் காமாக 2 நாள் இருந்துட்டு கரூருக்கு 2 நாள் கழிச்சு கூட போங்க. அதான் லேட்டானது ஆகிப்போச்சு. முதல்ல நீங்கள் யார், நம்ம என்னன்னு முதல்ல சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு ஒரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் விஜய். ஒருவேளை இந்த நிபந்தனைகள் இவ்வளவு கடினமான நிபந்தனைகள் போடுறது மூலமா அவர் போறதை தள்ளி போடுறதுக்காக நிபந்தனைகளை அப்படிலாம் நான் நினைக்க விரும்பல. மனிதாபிமானம் உள்ளவருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. சில நேரங்களில் மனசாட்சியை தள்ளி வச்சுட்டீங்களேன்னா ஆதங்கத்தோடு கேட்க தோணுது விஜயை பார்த்து. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மக்கள் வந்து விஜய் மேலே அன்பாக தான் இருக்காங்க. இவ்வளோ சம்பவம் நடந்த பிறகு அதுக்கு அவருக்கு இல்லை, யாரும் விஜய்க்கு மேலே இருக்கிற அன்பை பிரியத்தை விட்டுருக்குன்னு நம்ம யாருமே சொல்லலையே சார். தாராளமாக ஒரு அரசியல் பண்ணட்டும், இதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் கையில் ஆட்சியை கொடுக்குறாங்கன்னா கொடுக்கட்டும். ஆனால் அந்த தமிழ்நாட்டில் நாமளும் ஒரு பிரஜைங்கிறனால தான் விஜய் கிட்ட சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க அந்த மக்கள் இன்னும் அந்த சம்பவத்துக்கு பிறகும் விஜய் பற்றி? இல்லை, அது ஒருத்தருடைய மனநிலை சார். நம்ம போய் சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்கிற இடத்துல நாம இல்லை. ஆனால் இது போன்ற நெரிசல் மிக்க இடங்களுக்கு அது எந்த கட்சிக்காரன் எந்த காரணத்துக்காக கூப்பிட்டாலும் போகிற போது கவனமாக போங்க, அல்லது போகிறத தவிர்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது வேற, இப்படி போய் உயிரை பறி கொடுக்குறதுங்கிறது வேற. நாம நல்லா இருந்தால் தான் நாம் எதையுமே செய்ய முடியும். இது தத்துவம் கிடையாது, சாதாரண உண்மை. அந்த உண்மையை கூட மறக்கடிக்கிற அளவுக்கு அல்லது அதை மறந்து போகிற அளவுக்கு புத்தி கெட்டவர்களாக நாம் இருக்க வேண்டாம். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், இந்தியாவிலேயே அரசியல் அறிவு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது நிச்சயமாக நாம் அதிக அறிவு உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் பல நேரங்களில் சொல்லிக்க அது உண்மையும் இருக்குது. அந்த ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் நம்ம மனசில் வச்சு சொல்கிறோம்ல, அந்த பெர்சன்டேஜை குறைய விடாதீங்க. நம் மக்கள் மீதான நம்பிக்கையை குறைப்பதற்கு, இழப்பதற்கு நாமே காரணமாக இருக்க வேண்டாம். அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர விஜய் மேல இருக்க அன்பை குறைச்சிக்கங்க, அந்த கட்சிக்கு போயிடாதீங்க, ஓட்டு போட்டுறாதீங்கலாம் நம்ம சொல்ற இது உரிமை நமக்கு கிடையாது. கிட்டத்தட்ட தவக, அதிமுக, பாஜக கூட்டணி உருவாகிற மாதிரி ஒரு சூழல்ல வந்துகிட்டு இருக்கு. வந்து எப்படி எடப்பாடி விரும்புறார், விஜய்கிட்ட இருந்து வெளிப்படையான ஒரு வார்த்தை வராத வரைக்கும் அதை யூகமாக தான் நான் எடுத்துக்குவேன். அப்படி ஒரு வேளை அவர் அந்த முடிவை எடுக்கிறாருன்னா எடுக்கிற உரிமை அவருக்கு இருக்கு. அது எப்படி அவர் ஜஸ்டிஃபை பண்ணார், எந்த மூஞ்சியை வச்சுட்டு வருவார்னு கேட்டது ஒரு உணர்ச்சி வேகத்தில். இப்போது அந்த உணர்ச்சி எனக்கு இருக்கு, அந்த உணர்ச்சியால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவார்னு பார்ப்போமே. அந்த விஜயனுடைய முகத்தையும் தான் நம்ம ஒரு நாள் பார்க்க தானே போகிறோம். அப்படி ஒரு முடிவு எடுத்தா அது எடுக்கட்டும், சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த எடப்பாடியோட அந்த விருப்ப சம்பந்தமாகவும் சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏன்னா பெரும்பான்மை இவ்வளோ பெரிய கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அப்படி வெளிப்படையாக போய் குதூகலிச்சிருக்க வேண்டாம். திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறோம், அல்லது திமுகவை ஒரு கிளிக்கு உள்ளாக்கிட்டோன்னு வேணா சந்தோஷப்படலாமே தவிர, நீங்க யார், எந்த கட்சியினுடைய பொதுச்சாளர்? நீங்க பலவீனப்பட்டு போயிருக்கலாம். அதிமுக இன்னும் அவ்வளவு கேவலமான நிலைக்கெல்லாம் இன்னும் போகலை. கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகிட்டார்.
அதோட சொல்லி நான் நிறுத்திக்கிறேன். குறிப்பாக விஜயோட வளர்ச்சி தவக்கோட வளர்ச்சிங்கிறது அதிமுகவுக்கு தான் அழிவை கொண்டு வரும். அதை புரிஞ்சுக்காம எடப்பாடி எக்ஸைட் ஆகிறாதான் அதை வளர்க்க விரும்பலன்னு சொன்னது அதெல்லாம் மனசுல வச்சுதான். அந்த ஆபத்தை அவர் உணராம அங்க 4 பேர் கொடியாட்டுறானே, அந்த 4 பேர்ல 2 பேர் அதிமுக இருந்து தாவேக்காக்கு போனவங்கிற உண்மை எடப்பாடிக்கு புரிஞ்சிருந்தா பொது வெளியில அப்படி போட்டு உடைச்சிருக்க மாட்டார். தாவேக்காவை கூப்பிடட்டும், அதற்கான வேலைகள் பண்ணிட்டு 6 மாசம் முன்னாடி நடத்தணும் தானே, பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. யாரை வச்சு யார் நடத்தலாம் தெரியும், நடக்காதனால அதை போய் சொல்றதுல அர்த்தம் இல்லை. அப்போது தோல்வியில் முடிந்த அந்த ஒரு முயற்சி இப்போ கரூர் சம்பவத்தின் காரணமாக உயிர் பெற்று இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற அந்த உற்சாகத்துல எடப்பாடி பேசிவிட்டார். அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டுமே, ஒரு வாழ்த்து சொல்லி வைப்போமே. தவக்கவை முடக்கிறதுக்கு திமுக முயற்சிக்குது அப்படின்னு அதை வச்சு நான் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. அப்படியெல்லாம் முடக்கிட முடியாது. ஒரு இயக்கத்தை, ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியை, அது விஜய் மாதிரியான நாடறிந்த ஒரு பிரபலத்தினுடைய நடவடிக்கைகளெல்லாம் நீங்கள் ஒரு சம்பவத்தின் மூலம் முடக்கி போட முடியாது. அவர் பிரச்சாரம் பண்ண அனுமதி கேட்குறாரு, நாங்கள் அனுமதியே கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் தான் முடக்கி போடுறது. தப்பான இடத்துல கொடுத்துட்டாங்கிறது ப்ரொசீஜரல் எரர், கவர்மெண்ட் செஞ்ச தவறுன்னு தான் போமே தவிர அதை சதின்னு கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அது விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு துக்கம் நடந்துச்சே தவிர அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான பாடம். இனிமேல் வேலுச்சாமிபுரத்தில் எவனாவது ஒருத்தம் போய் இந்த மாதிரி கூட்டம் போடுவாங்க. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரத்தாக இருக்கலாம், அல்லது அதுக்கு மாறுபட்ட தீர்ப்பு மேலே வந்திருக்கலாம். இனிமேல் பஸ்ஸை கொண்டாந்துட்டு நடுரோட்டில் எடுத்துகிற பிரச்சாரம் பண்ணுற வேலை நடக்குமா? நடக்காது. ஸோ அந்த கரூர் துக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கு. ஏற்கனவே அந்த விதி இருக்குது, அதை அமல்படுத்துகிற துணிச்சலற்ற அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருந்துச்சு. அதுக்கான பலம் தான் இன்றைக்கி அவங்களும் சேர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த தவறுகள் நடக்காமல் காவல்துறையும் பார்த்துக்கணும். விஜய் மட்டுமல்ல, யார் ஒருத்தர் கேட்டாலும். ஸோ ஏதாவது புதிய நிபந்தனைகள் விதிச்சாலோ சில கட்டுப்பாடு வச்சாலோ அது ஏதோ விஜய் தனக்குத்தான்னு நினச்சி மக்கள்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்கு மட்டுமே போட்டால் அதை அம்பலப்படுத்துகிற பொறுப்பு மீடியாக்களுக்கு இருக்குது. விஜய் கவலைப்பட வேண்டாம். அப்போ விஜய்க்கு கை கொடுக்க நாமெல்லாம் வருவோம், மற்ற அரசியல் கட்சிகளும் வருவாங்க. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு இயக்கத்தை, ஒரு தலைவரை அப்படியெல்லாம் முடக்கிட முடியாது. இது அந்த பார்வையில் நான் பார்க்கலன்னு சொல்கிறேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது மாதிரி நெருக்கடிகள் வந்திருக்கு, அதுலேருந்து அவங்க மீண்டு வந்திருக்காங்க ஸோ இது மாதிரி விஜய் இதுலேருந்து மீண்டு வருவார். ஆனால் பழைய அதே வேகத்தோடு வருவார்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம். ஒரு என்ன முதல்ல என்ன பார்க்கவே இல்லை நம்ம நேரில், வெளியில் வரட்டும், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு வீடியோ தானே பார்த்தோம், பொது மேடையில் ஏறி எப்படி பேசுகிறார், எந்த மேடை, எந்த சூழலில் அந்த மேடை அமைய போகுது, எந்த ஊரில் தொடங்க போகிறார். 3 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அன்றைக்கி கரூரில் சொன்னார். இல்லை ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பேசுங்க, குறைஞ்சபட்சம் நான் இப்போ சொல்லுவேன். ஏன்னா கரூர் சம்பவத்தை பற்றி, என்னுடைய அரசியல் அனுபவத்தை பற்றி, இந்த பதற்றத்தை பற்றி, உங்கள் துக்கத்தை பற்றி பேசட்டும். ஏன்னா அவர் பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டார். ஏன்னா அவர் மிகப்பெரும் மக்கள் தலைவரில், பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டார், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி மேடையில் பேசுகிற வச்சா சார் நாம் அவரை இடப்பட முடியும். மக்கள் அவருடைய பாடி லாங்குவேஜை பார்ப்பாங்க. இது நடிப்பு தானா, நிஜமாவே ஒரு துக்கத்தில் இருக்கிறாரா, எல்லாம் மக்கள் பார்க்கட்டுமே. அவர் பேசட்டும், நம்ம அப்புறம் அதை கவனித்து பேசலாம். நன்றி. நன்றி.